திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் அந்தப்புறம் போகாதே அறிஞ்சேயா பகுதி 16இன் 2வது பகுதி. சீர்மல்கும் முனைப்பாடி. இது முனைப்பாடி மன்னர்களின் பெருமைகளை பேசும் சரித்திர தொகுப்பு. இதைத்தான் அந்த வாலிபன் வைத்திருந்தான் என்றால் அவன் முனைப்பாடி நாட்டைச் சேர்ந்தவனாகத்தான் இருப்பான் என்று நினைக்கின்றேன். இதை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும். இந்த சுவடிகளை தேடி அவன் மீண்டும் வரக்கூடும் என்று வைதும்பராயன் சொன்னதுமே கல்யாணியின் இதயம் ஜிவ்வென்று விண்ணில் சிறகடித்து பறக்கத் தொடங்கியது. தன்னையும் மறந்து தன் கரங்களை நீட்டினாள் கல்யாணி. நான் அதை என் வசம் வைத்துக் கொள்கிறேன் தந்தையே. வெங்கோபராயரே, அந்த வாலிபனை பற்றி முனைப்பாடி நாட்டில் விசாரிக்க வேண்டும். வைதும்பராயன் கட்டளையிட்டார். அவர் தனது விசாரணையை துவக்குவதற்கு முன்பே முனைப்பாடி மன்னன் ராமதேவன் வைதும்பராயருக்கு தூது அனுப்பியிருந்தான். முனைப்பாடி நாட்டிலிருந்து பாஸ்கர மார்த்தாண்டன் என்கின்ற தூதர் அரசவைக்கு வந்திருப்பதை அறிந்ததும் கல்யாணி ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அரசவைக்கு விரைந்தாள். உயரே அந்த புறமாடத்தில் அமர்ந்து அவையின் நடவடிக்கைகளை கவனிக்க துவங்கினாள். தன்னை தீ விபத்திலிருந்து காப்பாற்றிய வாலிபனை பற்றி ஏதேனும் தகவல்கள் தெரிய வருமோ என்று நெஞ்சம் படபடக்க அந்த தூதர் கூறுவதை கவனிக்க ஆரம்பித்தாள். வைதும்ப மன்னர் வாழி என்று துவங்கிய பாஸ்கரர் முனைப்பாடி மன்னர் ராமதேவர் அனுப்பிய தகவலை ஏந்தி வந்திருக்கின்ற என் பெயர் பாஸ்கர மார்த்தாண்டன். எங்கள் மன்னரின் தம்பியும் முனைப்பாடி பட்டத்து இளவரசுமான ரவிதேஜன் தனது மூதாதையர்களின் பெருமையை பேசும் சரித்திர சுவடிகளை இந்த நாட்டில் கோவில் கொண்டுள்ள வாக்தேவியின் திருவடிகளில் வைத்து ஆசி வாங்க வேண்டி வந்திருந்தார். அப்பொழுது ஏற்பட்ட தீ விபத்திலிருந்து வைதும்ப இளவரசியாரை காப்பாற்றும் வேளையில் அவர் வைத்திருந்த சுவடிகள் தீயில் விழுந்துவிட்டன. இருப்பினும் இளவரசியாரை காப்பாற்றிவிட்டோம் என்கின்ற ஆத்ம திருப்தியுடன் முனைப்பாடிக்கு திரும்பினார். நடந்ததை செவியுற்ற எங்கள் மன்னர் ராமதேவர் ஒரு முடிவுக்கு வந்துள்ளார். திருமண வைபவத்தினை இதுகாரம் வெறுத்த எங்கள் இளவரசர் ரவிதேஜனை முதல் முறையாக திருமணத்தை பற்றி சிந்திக்க வைத்துள்ளார் தங்கள் இளவரசி. இதனால் தங்கள் இளவரசி எங்கள் நாட்டு பட்டத்து இளவரசியாக வந்தால் ரவிச்சந்திரனின் வாழ்வு சிறப்பாக அமையும் என்று அவர் நம்புகிறார். எங்கள் மன்னர் இளவரசனின் மனதை மாற்றிய தங்கள் மகள் வைதும்ப இளவரசியாரை வீணை மீட்டும் திருக்கரத்தை போர் தழும்புகளுடன் திகழும் எங்கள் இளவரசரின் கைகளில் வைத்து புனித நீரால் தாங்கள் தாரை வார்த்து தர வேண்டும் என்று எங்கள் மன்னர் பிரியப்படுகின்றார். இதற்கு தங்களது சம்மதத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார். மிக அழகாக பேசி முடித்தான் பாஸ்கர மார்த்தாண்டன். சிறந்த தூதரின் தனித்திறமையே அதுதானே. மன்னர்கள் தெரிவிக்கும் செய்திகளை அலங்கார சொற்களால் அழகுபடுத்தி தன்னை முன்னிறுத்தாமல் தான் தூது செல்லும் மன்னனின் குரலாக ஒலிப்பதே ஒரு தூதனின் இன்றியமையாத கடமையாகும். கல்யாணிக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அப்பொழுதே அந்த தூதனுடன் முனைப்பாடி நாட்டிற்கு ஓடோடி சென்று ரவிதேஜனிடம் தன்னை காப்பாற்றியதற்கு நன்றி கூற வேண்டும் என்கின்ற எண்ணம் அவளை உந்தி தள்ளியது. தன் தந்தை கூறப்போகும் பதிலை ஆர்வத்துடன் கவனித்தாள். தூதரே, என் கண்மணி கல்யாணியின் சந்தோஷத்திற்காக நான் எதையும் செய்வேன் என்பது அவளுக்கு தெரியும். அதேபோல் எனது சந்தோஷத்திற்காக அவளும் எதையும் செய்வாள். இப்பொழுது என் சந்தோஷம் உங்கள் இளவரசர் ரவிதேஜரை என் மருமகனாக ஏற்பதில்தான் இருக்கின்றது. என் மகளை யார் என்று அறிமுகமாகாத நிலையிலேயே அவளை தீ விபத்திலிருந்து காப்பாற்றியவர். அவள் தன் மனையாளாக அமைந்துவிட்டால் கண்ணை இமை காப்பது போல் ரட்சிப்பார். இதில் எனக்கு சந்தேகமில்லை. உமது மன்னரிடம் எனது பரிபூர்ண சம்மதத்தை தெரிவித்து விடுங்கள். வைதும்ப நாடு முனைப்பாடி நாட்டிடம் மட்டுமல்லாமல் குந்தளம் மற்றும் சாளுக்கியம் ஆகிய நாடுகளுடன் நட்புறவு பாராட்டி வருகின்றது. இந்த நிலையில் நம் இரு நாடுகளுக்கிடையே ஏற்படும் மன உறவு அரசியல் ரீதியாகவும் நன்மையை பயக்கும் என்று வைதும்பராவன் தெரிவித்ததும் உப்பரியில் அமர்ந்திருந்த கல்யாணியின் கண்களில் ஆனந்த கண்ணீர் தழும்பியது. மன்னா, தங்களது சொற்கள் முனைப்பாடி நாட்டை இன்ப வெள்ளத்தில் மூழ்கடிக்கப் போவது திண்ணம். இருப்பினும் ஒரு சிறு கோரிக்கை. தூதன் பாஸ்கர மார்த்தாண்டன் இழுக்க வைதும்பராயர் வியப்புடன் அவனை பார்த்தான். சொல் தூதனி. மன்னர் கூறிய தகவல்களை பெற்றுக்கொண்டு வைதும்பத்திற்கு புறப்பட்ட என்னை இளவரசர் ரவிதேஜன் வழிமறித்து தனியாக ஒரு செய்தியை சொன்னார். அவரது தனிப்பட்ட செய்தியையும் தங்களிடம் தெரிவிக்க அனுமதி கோருகின்றேன். வைதும்பராயன் தலையசைக்க தூதன் பேசத் துவங்கினான். எங்கள் இளவரசர் வைதும்ப இளவரசி கல்யாணி தேவியாருக்கு தனிப்பட்ட முறையில் விடுக்கும் செய்தி இது. அவர் இளவரசியாரை தீ விபத்திலிருந்து காப்பாற்றியதற்கு கூலியாக இந்த திருமண பந்தத்தை ஏற்படுத்த விரும்பவில்லை.
திருமணமே வேண்டாம் என்றிருந்த அவரது மனதில் வைதும்ப இளவரசியார் வசந்தத்தை வீசச் செய்திருக்கிறார். எனவேதான் இந்த திருமண பேச்சு துவங்கப்பட்டிருக்கிறது. இளவரசியாரை மணக்க தன் பரிபூர்ண சம்மதத்தை தெரிவித்த அவர் அதேபோல் இளவரசியாரின் சம்மதத்தையும் தெரிந்து வரும்படி என்னிடம் பணித்தார். தூதன் தயக்கத்துடன் கூற வைதும்பராயர் உற்சாகத்துடன் உப்பரிகையை பார்த்தான். கல்யாணி சபைக்கு வந்து உனது உள்ள கிடக்கையை கூறு. வைதும்பன் அழைக்க கல்யாணி உப்பரிகையிலிருந்து நிதானமாக இறங்கி வந்து தந்தையின் அருகில் இருந்த இருக்கையில் அமர்ந்தாள். முனைப்பாடி தூதர் தெரிவித்த தகவல்களை கேட்டாயல்லவா? அவருக்கு தகுந்த பதிலை நீயே கூறிவிடு, வைதும்பன் கூறினான். சபையோர் கல்யாணியின் முகத்தை ஆவலுடன் நோக்கினர். கல்யாணி ஒருமுறை சபையோரை சுற்றி நோக்கிவிட்டு தூதனை பார்த்தாள். தூதரே, உங்கள் மன்னர் கூறிய செய்திக்கு என் தந்தையார் பதில் தந்துவிட்டார். உங்கள் இளவரசர் எனது தனிப்பட்ட சம்மதத்தினை தெரிந்து வரும்படி கூறினார் என்றீர்கள். உங்கள் இளவரசருக்கு நான் கூற விரும்புவது ஒன்றுதான். சீர்மிகு முனைப்பாடு சரித்திரச் சுவடிகளை தீயில் கரியுடவில்லை என்பதை முதலில் தெரிவித்து விடுங்கள். அவை பத்திரமாக என் வசம் அந்தப்புறத்தில் உள்ளதாக கூறுங்கள். சுவடுகளை மட்டுமல்ல, இனி முனைப்பாடி நாட்டின் பெருமைகளையும் கீர்த்திகளையும் நான் ஏற்கனவே பத்திரமாக பாதுகாக்க துவங்கிவிட்டதாக உங்கள் இளவரசரிடம் சொல்லுங்கள். அவர் வைதும்ப நாட்டின் நாத வினோத வீணையை மீட்டு தந்தார். நாங்கள் முனைப்பாடியின் பெருமை பேசும் சுவடிகளை மீட்டு விட்டோம். எனவே இந்த திருமணம் ஏற்கனவே வாக்தேவியால் நிச்சயம் செய்யப்பட்டு விட்டது. வாக்தேவியை முடிவெடுத்து விட்ட பின்னர் இந்த சிறியவள் சம்மதத்தை நாட வேண்டும் என்கின்ற அவசியம் உங்கள் இளவரசருக்கு இல்லை என்று நான் கூறியதாக சொல்லுங்கள். கல்யாணியின் பதிலை கேட்டு அவளது தந்தையும் தூதனும் மட்டுமின்றி அரசவையே ஆச்சரியத்தில் மொழியது. ஒரு சிறிய பெண்ணால் இவ்வளவு தெளிவாக உரையாற்ற முடியுமா என்ன? வைதும்பராயன் பெருமையுடன் தூதனை பார்த்தான். தூதனை, விரைவில் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்துவிடலாம் என்று நான் கூறியதாக உங்கள் மன்னனிடம் தெரிவித்துவிடு. இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த எனது பிரதம அமைச்சரை முனைப்பாடிக்கு அனுப்புவதாகவும் கூறிவிடு என்றான். மணிப்பூரக வனம். நஞ்சன்கோடு மலை, செஞ்சுமலை மற்றும் தொடும்பர் மலைகளுக்கு செல்லும் நுழைவாசல் இருந்த வனம்தான். மேலும் குந்தளம், சாளுக்கியம், கல்யாண சாளுக்கியம், வைதும்பம், மகதம் மற்றும் வேமுலவாடா போன்ற நாடுகளின் எல்லைகள் இந்த மணிப்பூரக வனத்தில்தான் சந்திக்கின்றன. இயற்கையிலேயே வட்ட வடிவில் அமைந்திருந்த இந்த மணிப்பூரக வனத்தின் வழியேதான் இந்த நாடுகளிடையே போக்குவரத்து நடைபெற்று வந்தது. மணிப்பூரகம் மனித உடலின் மையத்தில் உள்ள நாடி மண்டலம். வட்ட வடிவில் உள்ள இந்த கானகமும் எல்லா நாடுகளுக்கும் மத்தியில் அமைந்திருந்த காரணத்தினாலேயே அதற்கு மணிப்பூரக வனம் என்று பெயரிடப்பட்டு இருந்தது. இந்த மணிப்பூரக வனத்தில்தான் ரவிதேஜனும் கல்யாணியும் தங்கள் திருமணம் நிச்சயமான பிறகு தாங்கள் சந்திக்கும் இடமாக தேர்ந்தெடுத்திருந்தனர். ரவிதேஜன் தன் புரவியில் மணிப்பூரக வனத்தில் நுழைந்து அங்கிருந்த சப்தரிஷி மேட்டில் கல்யாணியின் வருகைக்காக காத்திருந்தார். அடர்ந்த மரங்களால் நிறைந்த அந்த மணிப்பூரக வனத்தின் மையத்தில் சமவெளி பகுதி இருந்தது. சப்தரிஷி மேடு. இரவு நேரங்களில் இங்கிருந்து சப்தரிஷி மண்டலம் தெளிவாக தெரியுமாதலால் அந்த பகுதியை சப்தரிஷி மேடு என்று வழிப்போக்கர்கள் அழைப்பர். காவலாளிகளும் தோழிகளும் புடைசூழ கல்யாணியும் சிவிகை ஒன்றில் அங்கே வந்து சேர்ந்தாள். கல்யாணி மட்டும் சப்தரிஷி மேட்டில் ஏறி உயரே வர அங்கிருந்த பாறை ஒன்றின் மீது அமர்ந்திருந்த ரவிதேஜன் அவளை கண்டதும் ஆவலுடன் விரைந்தான். என்ன பேசுவது என்று தெரியாமல் கல்யாணி ஸ்தம்பித்து போய் நிற்க ரவிதேஜன் குறும்பு புன்னகையுடன் அவள் பின்பாக எதையோ தேடுவது போல் பாவனை செய்தான். என்ன தேடுகிறீர்கள்? கல்யாணி வியப்புடன் கேட்டாள். உன் நாத வினோத வீணையைத்தான் தேடுகின்றேன். வீணையை விட்டு நீ பிரியவே மாட்டாயாமே? ரவிதேஜன் சிரித்தான். இல்லை, நான் அழைத்தேன், அது என்னுடன் வர மறுத்து விட்டது. காரணம், அந்த வீணை பெட்டியில் தங்கள் முனைப்பாடியின் சரித்திர பெருமைகளை விற்கும் சுவடிகளை வைத்திருக்கின்றேன். அந்த சுவடிகள் கூறும் முனைப்பாடி பெருமைகளை கேட்க வேண்டும் என்பதற்காக அது என்னிடமிருந்து வர மறுத்து விட்டது. கல்யாணியும் கேலி செய்தாள். வாக்தேவியின் அருள் பெற்றவள் அல்லவா? அதுதான் வாக்குச்சாதுரியம் ஒவ்வொரு சொல்லிலும் தெரிகின்றது. உன் சொல்வாக்கு முன்பாக எனது வாழ்வீச்சும் எடுபடாது என்று நினைக்கின்றேன், ரவிதேஜன் கூறினான். ஆனால் கணை வீசுவதில் நீங்கள் சமர்த்தராயிற்றே. கணை எய்துவதில் வல்லவரான ராமன் ஒரே பார்வையில் சீதையை வீழ்த்திவிட்டது போல் நீங்களும் வாக்தேவி ஆலய மேடையில் நின்றிருந்த என்னை உங்களது பார்வையால் வீழ்த்தி விட்டீர்களே. கல்யாணி நாணத்துடன் தலை குனிய ரவிதேஜன் அவளை நெருங்கி வந்து அவள் முகத்தை நிமிர்த்தினான்.
அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள் என்று ராமகாதையை பற்றி கூறுகிறாய். ஆனால் ராமனைப் போல் நான் என் மனையாளை தவிக்க விட மாட்டேன். நமது கதையில் ராவணன் என்கின்ற கதாபாத்திரமே கிடையாது கல்யாணி. உனது சம்மதத்தினை தூதன் வந்து சொன்னதுமே நீ என்னுடையவள் ஆகிவிட்டாய். திருமணம் என்பது நமக்குள் ஒரு சம்பிரதாயம்தான். நாம் தற்போது சப்தர்ஷி மேட்டில் நின்று கொண்டிருக்கின்றோம். மணிப்புர கவனமே நம் நாடுகளுக்கிடையே மையப்பகுதியாக விளங்குகிறது. இங்கே இயற்கை அன்னையின் முன்பாக சபதம் செய்கின்றேன். நீ ஒருவளே என் மனைவி, இன்னொரு பெண் என் வாழ்க்கையில் இல்லை. ரவிதேஜன் உணர்ச்சியுடன் கூற கல்யாணி நெகிழ்ந்து போய் அவன் புஜத்தில் தன் சிரத்தை சரித்தாள். வாக்தேவி ஆலயத்தில் இதை கண்டுதானே பிரமித்து போனாள். ஆனால் சற்றும் எதிர்பாராத விதமாக அந்த புஜத்தில் தலை சாய்க்கும் வாய்ப்பு கிட்டிவிட்டதே. ரவிதேஜரே, என் மனவாழ்வு எப்படி அமையப் போகிறதோ என்று நான் அஞ்சிய நாட்களும் உண்டு. முன்பின் தெரியாத ஒரு அரசனின் அந்த புறத்தில் இருக்கும் பல்வேறு மனைவிகளுக்கிடையே நானும் ஒருத்தியாக தள்ளப்பட்டு என் தனித்தன்மையை இழந்து மாடுகளை ஓட்டிச் செல்வது போல் என் கணவனால் இட்டுச் செல்லப்பட்டு விடுவோனோ என்று கவலை கொள்வேன். ஆனால் பெண்மையை மதிக்கின்ற ராமனைப் போல் ஏகபத்தினி விரதனாக எனக்கு நாதன் அமைந்தது நான் செய்த பாக்கியமே. எப்பொழுது எனது சம்மதத்தை கேட்டு நீங்கள் தூது அனுப்பினீர்களோ அப்போதே நான் புரிந்து கொண்டேன் என் நாதன் வித்தியாசமானவர் என்பதை. கல்யாணி புலங்காகியத்துடன் கூறினாள். கல்யாணி, உலகின் பேரழகி சௌந்தரியவதி ஒருவள் என் மனைவியாக சம்மதிப்பாள் என்று நானும் நினைத்து கூட பார்க்கவில்லை. சோழ பேரரசு என்கின்ற ஆட்டின் தாடியை போன்று துருத்தி கொண்டிருக்கும் சிறிய நாடு எங்கள் முனைப்பாடி. எனவேதான் நீ என்னை ஏற்றுக்கொள்வாயோ என்று சந்தேகித்தேன். ரவிதேஜன் கூறினான். ஆடு என்று எண்ணினால் குறுந்தாடி, சிங்கம் என்று கருதினால் பிடரி முடி, மயில் என்று கருதினால் நற்தோகை, நாகம் என்று கருதினால் மாணிக்கம், மொத்தத்தில் முனைப்பாடி நாடுதான் சோழத்திற்கு அழகு சேர்க்கின்றது என்று கூறலாமல்லவா? கல்யாணி கூற பிரமித்து போன ரவிதேஜன் தன் புஜத்தில் சரிந்திருந்த அவளை மலைப்பாம்பை போல் தன் கரங்களால் பற்றி மார்பில் ஒடுக்கிக் கொண்டார். அங்கே இதயங்கள் பேசத் துவங்க வாய்கள் அமைதி காத்தன. ரவிதேஜனின் அணைப்பில் கிறங்கி போய் அவன் மார்பில் தன் முகத்தை புதைக்க அவளது இதயம் நடனமாடத் துவங்கியது. அவளது தலையை கோதியபடியே கண்களை பரவசத்துடன் மூடியிருந்த ரவிதேஜன் அவற்றை திறந்த பொழுது திகைத்தான். தொலைவில் ஒரு காட்சி அவன் கண்களில் தென்பட்டது. ஒரு ரதத்தில் 2 வாலிபர்கள் பயணிக்கின்றனர். ரதத்தின் உள்ளே 2 பெண்கள் மயங்கி கிடக்கின்றனர். அந்த வாலிபர்கள் மணிப்பூரக வனத்தின் சப்தரிஷி மேட்டை கடந்து கிழக்காக திரும்பி நஞ்சன்கூடு மலையை நோக்கிச் செல்வது புலப்பட்டது. யார் அந்த வாலிபர்கள்? மயங்கி கிடக்கும் அந்த பெண்கள் யார்? யோசனையுடன் அந்த ரதம் தொலைவில் சென்று ஒரு சிறு புள்ளியாக மறையும் வரை அதையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் ரவிதேஜன். உஜ்வலாவின் பயம். குந்தள மன்னன் 3ஆம் இந்திரன் மரணப்படுக்கையில் கிடந்தான். சென்ற வாரம் வரையில் நன்றாகத்தான் இருந்தான். மந்திரி பிரதானிகளுடன் அமோகவர்ஷன் உஜ்வலாவின் திருமண ஏற்பாடுகளை குறித்து ஆலோசித்து கொண்டிருந்தான். யுகாதி தீபம் ஏற்றுவதற்காக பட்டத்து யானை ரணத்திலகத்தின் மீது மான்யகேது மகேஸ்வரன் ஆலயத்திற்கு சென்று கொண்டிருந்த பொழுது திடீரென்று யானைக்கு மதம் பிடித்துவிட அதன் பாகன் அதை தன் நிலைக்கு கொண்டு வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டான். மன்னன் இந்திரன் தென்னை மர ஓலை ஒன்றை பற்றி கொண்டு யானையின் மீது இருந்து தாவி விட்டான். ஆனால் அவன் பற்றியிருந்த ஓலை நைந்து போயிருந்த காரணத்தால் அவனுடைய பாரம் தாங்காமல் மரத்திலிருந்து முறிந்து விழ ஓலையுடன் இந்திரனும் நிலத்தை நோக்கி கீழே கிடந்த பாறைகளில் மோதி அவன் கபாலம் பிளந்தது. பலத்த காயங்களுடன் அரண்மனை வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டான். விவரமறிந்து அமோகவர்ஷன் வருவதற்குள் வைத்தியர்கள் தாங்களால் என்ற சிகிச்சைகளை அளிக்க முயன்றனர். இறுதியில் தலைமை வைத்திர க்ஷேத்திரபாலகர் நிலைமையை கைவிட்டு நழுவிக்கொண்டு இருப்பதை உணர்ந்தார். மற்ற வைத்தியர்களை இனி பிரயோஜனமில்லை நின்ற பாவனையில் நோக்கிவிட்டு கவலையுடன் நின்றிருந்த அமோகவர்ஷனை சோகத்துடன் பார்த்தார். அவனை நோக்கி மெதுவாக நகர்ந்தார். என்னை மன்னித்து விடுங்கள் இளவரசே, இனி தங்கள் மன்னர் என்று அழைக்க வேண்டிய நிலை உருவாகி கொண்டிருக்கிறது என்றபடி குனிந்த தலையுடன் வெளியேறிவிட்டார். அவரை தொடர்ந்து ஒவ்வொரு வைத்தியராக வெளியேற துவங்க அமோகவர்ஷன் ஸ்தம்பித்து போய் நின்றிருந்தான். அமாவாசை முடிந்து வளர்பிறை சுக்லபட்சத்து சதுர்த்தியில் இவனுக்கும் உஜ்வலாவுக்கும் முகூர்த்தம் குறிக்கப்பட்டு அனைவரும் வேமுலவாடா ராஜ்யத்திற்கு புறப்பட ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் வேளையில் இப்படி ஒரு துயரச் சம்பவம் நிகழ்வானேன்?
சிறந்த போர் வீரனாக திகழ்ந்த இவன் தந்தை இந்திரன் போர்க்களத்தில் வீரமரணத்தை தழுவாமல் இப்படி ஒரு விபத்தின் மூலமாக தன் முடிவை தேடிக்கொள்ள வேண்டும். இப்பொழுது என்ன செய்வது? தலைமை அமைச்சர் ஸ்ரீ சந்திரமௌலி மெதுவாக முன்னேறி அமோகவர்ஷனின் தோளை பற்றினார். இளவரசி, விதி பிரபஞ்ச சக்தியால் நிர்ணயிக்கப்படுகிறது. நாமோ உலக இயக்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றோம். உலக நடப்புகளை நம்மை மீறி நடக்கும் பொழுது பிரபஞ்ச இயக்கத்தின் நிகழ்வுகளை நம்மால் எப்படி புரிந்து கொள்ள முடியும்? வருத்தப்படாதீர்கள். மன்னர் இந்திரன் புகழுடன் செல்கிறார். இனி அவர் புகழை நிலைநாட்டும் வண்ணம் தாங்கள் நல்லாட்சி வழங்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. மன்னரின் அருகே நின்று அவரது செவிகளில் கர்ண மந்திரத்தை ஓதுங்கள். மன்னர் அமைதியுடன் விடைபெறட்டும். ஸ்ரீ சந்திரமௌலி கூற அமோகவர்ஷன் தந்தையின் அருகே சென்றான். வழக்கமாக கம்பீர தலைப்பாகையுடன் காட்சி தரும் இந்திரனின் முகம் இரத்தக்கரையுடன் பெருங்கட்டின் பின்பாக மறைக்கப்பட்டு கிடந்தது. வேதனையுடன் தந்தையின் செவியருகே குனிந்து கண்களை மூடி கர்ண மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினான் அமோகன். கண்களை மூடி உச்சரித்து கொண்டே இருந்தவன் திடீரென்று, அமைச்சரே, அரசே நம் கூக்குரலை கேட்டு கண்களை திறந்தான். இந்திரனின் முகத்தில் நிலவிய அமைதி அவன் பிரியா விடைபெற்று சென்று விட்டான் என்பதை தெளிவுபடுத்த அமோகன் அமைதியாக தந்தையின் முகத்தை பார்த்தபடியே நின்றான். அப்பொழுது கம்பீர நடையை போற்றி உள்ளே ஆரவாரத்துடன் நுழைந்தான் கோவிந்தன். எப்படி இருக்கிறார் நம் தந்தையார்? அமோகனிடம் நேரடியாக கேட்க அவன் பதிலை தராமல் இந்திரனின் முகத்தை தொடர்ந்து வெடித்தபடியே இருந்தான். ஸ்ரீ சந்திரமௌலிதான் கோவிந்தனுக்கு பதிலளித்தார். மன்னர் நம்மை விட்டு பிரிந்து சென்று விட்டார் என்றதும் முகத்தில் எந்தவித அதிர்ச்சியும் காட்டாமல் அமோகவர்ஷனின் பக்கமாக திரும்பி அவனை குளிர் கண்களால் உரித்து நோக்கினான். அப்படி என்றால் இனி அமோகவர்ஷன்தான் நம் மன்னன் இல்லையா? கோவிந்தனின் குரலில் ஒலித்தது. கோபமா, பொறாமையா அல்லது அருவருப்பா? எத்தகைய சமயத்தில் எதை பேசுகின்றான் இவன்? கோபத்துடன் அவனை நோக்கிய அமோகவர்ஷன் அவனுக்கு கடுமையாகத்தான் பதிலளிக்க நினைத்தான். ஆனால் அப்பொழுது அவன் மன்னன். பொது இடங்களில் மன்னனுக்குரிய நிதானத்தையும் இங்கீதத்தையும் அவன் கடைப்பிடிக்க வேண்டும். தம்பி, குரலில் குழைவை வெளிப்படுத்தினான் அமோகவர்ஷன். தந்தை இருக்கும் பொழுது அவருக்கு தந்திராத அமைதியை இப்பொழுதாவது அவருக்கு கொடு. இப்போதைக்கு வேறு எந்த பிரச்சனையும் நாம் விவாதிக்க தேவையில்லை. தந்தையின் இறுதி பயணம் நல்ல முறையில் நடைபெற வேண்டும். அதுவரையில் அமைதியை கடைப்பிடி என்றவன் தந்தையின் சடலத்தை ஒருமுறை வணங்கிவிட்டு அந்த அறையை விட்டு நீங்கினான். அவன் வெளியேறும் வரை அமைதியாக இருந்த கோவிந்தன் பிறகு தலைமை அமைச்சரை ஆர்வத்துடன் நோக்கினான். உடனடியாக மன்னர் நியமிக்கப்பட வேண்டும் என்பதால் அமோகவர்ஷனின் பட்டாபிஷேகம் நடைபெறும் அல்லவா? ஆம் இளவரசே என்றார் சந்திரமௌலி. பட்டாபிஷேகம் கிடக்கட்டும், அமோகவர்ஷனின் திருமணமும் உடனே முடிந்துவிடும் இல்லையா? கோவிந்தன் அக்கறையுடன் விசாரிப்பது போல் பாவனை செய்தான். ஸ்ரீ சந்திரமௌலி தலையசைத்து மறுத்தார். இல்லை இளவரசே, இப்பொழுது அமோகவர்ஷன் உஜ்வலாதேவி திருமணத்தை நடத்துவது முறையல்ல. மன்னர் இந்திரன் இறந்து போனதால் தற்போதைக்கு சுபகாரியத்தை நடத்த இயலாது. ஒரு மண்டல காலத்திற்கு துக்கம் அனுஷ்டிக்கப் போவதால் அதன் பிறகே புதிய முகூர்த்தத்தை குறித்து நாம் திருமணத்தை நடத்த வேண்டும். ஸ்ரீ சந்திரமௌலி கூற கோவிந்தனின் உள்ளத்தில் பரவிய பரமானந்தம் முகத்தில் பிரதிபலிக்க போலி புன்னகையுடன் அவரை பார்த்தான். நல்லது தலைமை அமைச்சரே, வேமுலவாட அரசனிடம் இப்போதைக்கு விவாகம் இல்லை என்பதை தெரிவித்து விடுங்கள் என்றபடியே தந்தையின் உடலை திரும்பி கூட பாராமல் வெற்றி நடை போட்டுக்கொண்டு அந்த அறையை விட்டு வெளியேறினான் கோவிந்தன். சகோதரர்களுக்குள் தான் எவ்வளவு வேறுபாடு! இம்மியாவது தந்தையின் பிரிவை எண்ணி துக்கித்து முகத்தில் சோகத்தை பிரதிபலிக்கவில்லையே அந்த கோவிந்தன். எரிச்சலுடன் தனது அமைச்சரவையில் இளையவரான துரியாதியாத்திரை அழைத்தார் சந்திரமௌலி. நான் தரும் ஓலையை வேமுலவாடா மன்னரை சந்தித்து கொடுத்துவிட்டு தற்போதைய நிலைமையை விளக்கி துக்ககாலம் அனுஷ்டித்து முடிந்த பிறகு புதிய முகூர்த்தத்தில் திருமணத்தை நடத்துவோம் என்பதை தெரியப்படுத்தி விடுங்கள் என்ற தலைமை அமைச்சர் விவரத்தை அமோகவர்ஷனிடம் தெரிவிப்பதற்காக அவனை தேடிச் சென்றார். வேமுலவாடா அரண்மனை. மன்னன் ராஜநரேந்திரன் கொலு மண்டபத்தில் மந்திர ஆலோசனையில் ஆழ்ந்திருந்தான். எதிர்ப்புறமாக அந்தப்புறத்து பெண்கள் அமர்ந்து சபை நடவடிக்கைகளை திரைமறைவிலிருந்து காண்பதற்கு வசதியாக கொலு மண்டபத்தின் உப்பருகில் அமைக்கப்பட்டிருந்த தனிப்பகுதியில் நின்றபடியே மன்னனின் கவனத்தை கவர வேண்டும் என்பதற்காக ஒரு உருவம் தன் கைகளை அசைப்பதைக் கண்டு வியப்புடன் அண்ணாந்து நோக்கினான்
ராஜநரேந்திரன். அவனது மனைவியும் அரசியுமான உதயலேகா தான் தன் இரு கரங்களை கூப்பி அவனை பதற்றத்துடன் அழைத்து கொண்டிருந்தாள். தன் நாட்டின் எல்லைப் பகுதியில் நிலவி வரும் வெள்ளப் பிரச்சினையை எப்படி கையாள்வது என்று ஆலோசித்துக் கொண்டிருந்த ராஜநரேந்திரன் தன் பார்வை சென்ற திக்கில் அமைச்சர்களின் பார்வையும் திரும்புவதைக் கண்டு சமாளித்து கொண்டு அவர்களை நோக்கினான். தொடர்ந்து சபை நடக்கட்டும், நான் இதோ வந்து விடுகிறேன் என்றபடியே அரியணை விட்டு எழுந்து கொலு மண்டபத்தை நோக்கி விரைந்து வெளியேறினான். உப்பரிகையிலிருந்து விரைவாக இறங்கி வந்து உதயலேகா கண்களில் கண்ணீருடன் கணவனை நோக்கினாள். காலையிலிருந்து நம் மகள் உஜ்வலாவை காணவில்லை. கௌரி கோயிலுக்கு தோழியுடன் சென்றவள் இதுவரை திரும்பவில்லை. ராஜநரேந்திரன் அதிர்ந்தான். இதனை இவ்வளவு தாமதமாக சொல்லுகிறாயே, உடனே காவலாட்களை அனுப்பி அவளை தேடச் சொல்வதுதானே? அனுப்பினேன் மன்னவா. இளவரசி கோவிலுக்கு வரவே இல்லை என்கின்றார் அர்ச்சகர். அனைவரும் ஊர் முழுவதும் தேடி பார்த்து விட்டனர். நீங்கள் கொலு மண்டபத்திற்கு சென்று விட்டதால் சற்று நிதானித்து தங்களிடம் தகவலை கூறுகிறேன். உதயலேகா விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். தேடி பார்ப்போம் என்றவன் அமைச்சரவை கூட்டத்தை உடனடியாக காரணம் எதுவும் கூறாமல் ஒத்தி வைத்துவிட்டு தளபதியை மட்டும் அழைத்து கொண்டு தன் பிரத்யேக அறைக்குள் சென்றான். விஷயம் ரகசியமாகவே இருக்க வேண்டும் தளபதியாரே. உஜ்வலாவுக்கு விவாகம் நிச்சயிக்கப்பட்டுள்ள நிலையில் அவள் காணாமல் போன விஷயம் வெளியே, குறிப்பாக குந்தள நாட்டிற்கு தெரியவே கூடாது, நரேந்திரன் கூறினான். உத்தரவு மன்னா. தளபதி தன் படையினரை 4 திசையிலும் அனுப்பி உஜ்வலாவையும் அவளது தோழியையும் தேடி வரும்படி கட்டளையிட்டான். உஜ்வலா காணாமல் போன 3ஆம் நாள் குந்தள நாட்டு அமைச்சர் துரியாதித்தர் ராஜநரேந்திரனின் முன்பாக வந்து நின்றார். வேவல மன்னருக்கு வந்தனங்கள். வருத்தம் தரும் செய்தியுடன் வந்திருக்கின்றேன். குந்தள மன்னர் இந்திரர் அகால மரணம் எய்துவிட்டார். அவருடைய மகன் பட்டத்து இளவரசன் அமோகவர்ஷன் குந்தள மன்னன் 3ஆம் அமோகவர்ஷனாக பதவியேற்க உள்ளார். இறந்த மன்னர் இந்திரனுக்கு ஒரு மண்டலம் துக்கம் அனுஷ்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அந்த காலம் முடியும் வரையில் சுபகாரியம் நடைபெறக்கூடாது என்பதால் அமோகவர்ஷருக்கும் உங்கள் இளவரசி உஜ்வலாவுக்கும் நடைபெற இருந்த திருமண முகூர்த்தத்தை ஒத்திவைக்க வேண்டுகின்றோம். துக்க காலம் முடிந்த பிறகு புதிய முகூர்த்தத்தை குறித்து திருமணத்தை நடத்த வேண்டுகின்றோம். துரியாதித்தர் வேண்ட தனக்குள் எழுந்த நிம்மதி பெறும் மூச்சினை ராஜநரேந்திரனால் கட்டுப்படுத்தவே முடியவில்லை. வயிற்றில் பால் வார்த்தீர்கள், நிதானமாக துக்கத்தை அனுஷ்டியுங்கள். அதற்குள் நானும் காணாமல் போய்விட்ட என் மகள் உஜ்வலாவை கண்டுபிடித்து விடுகின்றேன் என்று மனதில் கூறிக்கொண்ட ராஜநரேந்திரன் அப்படியே ஆகட்டும் தூதரே என்று கூறி அப்போதைக்கு கால அவகாசத்தை பெற்றுக்கொண்டான். ஆனால் நாட்கள் ஓடிக்கொண்டே இருந்ததுதான் மிச்சம். 1 திங்கள் கழிந்து விட்டது. உஜ்வலா பற்றி எந்தவித தகவலும் கிடைக்கவில்லை. தளபதியும் வீரர்களும் மூலை முடுக்குகளெல்லாம் தேடிவிட்டனர். அரசி உதயலேகாவோ காணாமல் போன தன் மகளை நினைத்து அன்ன ஆகாரமின்றி கண்ணீர் ஊத்தபடியே கிடந்தாள். அழகு ஆபத்தானது. உஜ்வலாவிடம் அதீத அழகு இருந்தது. அதுவே அவளுக்கு பேர் ஆபத்தாக போய்விட்டதோ? ஆலயத்திற்கு சென்றவள் எங்கே சென்று மறைந்தாள்? மனதிற்குள் உருகி கொண்டிருந்தாள் அவள். 1 மண்டலம் கழித்து குந்தள நாடும் இறந்து போன மன்னன் இந்திரனுக்கு துக்கத்தை அனுஷ்டித்து முடித்து விட்டது. ஒரு நாள் வேமுல அரண்மனை பூஜை மண்டபத்தில் கிழிந்த நாராக கிடந்த உதயரேகாவை தேடி தோழி ஒருத்தி ஓடி வந்தாள். அரசியாரே, அமைச்சர் உம்மை உடனடியாக அழைத்து வரச் சொன்னார். நமது கௌரி ஆலயத்தில் அருகே உள்ள தாமரை தடாகத்தின் கரையில் இளவரசியாரும் அவரது தோழி சௌகந்திகாவும் அமர்ந்திருக்கின்றனராம். ஊரே அங்கு திரண்டிருக்கிறது. மன்னர் உங்களை உடனடியாக வரச் சொன்னார் என்று தோழி கூறியதுதான் தாமதம். தடால் என்று கௌரி சிலையின் முன்பாக பணிந்து எழுந்தவள் உடனடியாக மன்னரின் அறையை நோக்கி விரைந்தாள். அவளை கண்டதும் மன்னர் புன்சிரிப்புடன் கூறினார், உதயலேகா, உஜ்வலா கிடைத்து விட்டாள். கௌரி கோயில் தாமரை தடாகத்தில் அவள் அமர்ந்திருந்த கண்ட ஆலய அர்ச்சகர் அரண்மனைக்கு தகவல் கொடுத்தார். தளபதி அவளை அழைத்து வரச் சென்றிருக்கிறார். இனியாவது உனக்கு உறவு இருந்த தடையொன்றுமில்லையே. உஜ்வலா கிடைத்து விட்டால் என்னும் செய்தியே எனக்கு யானை பலத்தை கொடுத்து விட்டது. ஆனந்த கண்ணீருடன் கூறிய உதயலேகா தாதிகளை அழைத்து வர இருந்த உஜ்வலாவுக்கு ஆரத்தி சுழற்ற தயாராகும்படி கூறினாள். உஜ்வலாவையும் அவளது தோழி சௌந்திகாவையும் சுமந்து கொண்டு வந்த ரதம் அரண்மனைக்கு முன் நின்றது. அதிலிருந்து குழப்பத்துடன் இறங்கினாள் உஜ்வலா. தாதியர் ஆரத்தியை சுற்ற ஓடிச் சென்று மகளை அணைத்து உச்சி முகந்தாள் உதயலேகா. எங்களை தவிக்க விட்டுவிட்டு எங்கே சென்றாய் உஜ்வலா? தான் அரசி என்பதையும் மறந்து அனைவரின் முன்பாக நெஞ்சம் வெடிக்க அழத் துவங்கினாள் உதயலேகா. அவளை ஆசுவாசப்படுத்தினான் ராஜநரேந்திரன்.
குழந்தையே, இப்போது ஒன்றும் கேட்காதே என்று மகளை அணைத்தபடியே அரண்மனைக்குள் நுழைந்தான். அவளது தோழி சௌகந்தியாவுக்கு இருந்த பாசமிகு வரவேற்பு இப்படி கிடைக்கவில்லை. உஜ்வலா உள்ளே சென்றதுமே தளபதி ஜெகஜீவன் அவளை தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான். அவளை தனியாக அழைத்துச் சென்றவன் தன் விசாரணையை உடனே துவங்கிவிட்டான். எங்கு சென்றீர்கள் சௌந்திகா? ஒரு மண்டலமாகிவிட்டது. நீங்கள் இருவரும் காணாமல் போய். ஜெகஜீவன் அவளை ஆழமாக பார்த்தான். தன் காதல் கணவனை காண வேண்டும் என்று ஆவலில் இருந்த சௌந்திகா இத்தகைய விசாரணைக்கு தான் உட்படுத்தப்படுவோம் என்று எதிர்பார்க்கவில்லை. தளபதியாரே, என் கணவர் என்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார். விசாரணையை பிரதியொரு தினம் வைத்துக் கொள்ளுங்களேன் என்று பரிதாபமாக கூறினாள். இல்லை, என்ன நடந்தது என்பது தெரிந்தால்தான் என்னால் விரைந்து நடவடிக்கை எடுக்க முடியும். மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமலும் தடுக்க முடியும். சொல், ஆலயத்திற்கு சென்ற உங்களுக்கு என்ன நடந்தது? உரைப்புடன் கேட்டான் ஜெகஜீவன். இளவரசியாரும் நானும் தாமரை தடாகத்திற்கு சென்றோம். வழக்கம்போல் கௌரி தேவிக்கு தாமரை மலர் பறிப்பதற்காக தடாகத்தில் இறங்கினோம். திடீரென்று தண்ணீருக்குள்ளிருந்து யாரோ எங்களை இழுத்தார்கள். முதலைகளோ என்று நினைத்து நாங்கள் அலறினோம். ஆனால் எங்கள் அலறலை யாரும் கேட்கவில்லை. குளத்துள் மூழ்கி நினைவை இழந்து விட்டோம். எங்களுக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. இன்று காலை நினைவு வந்த பொழுது தாமை தடாகத்தில் கையில் தாமரை மலர்களுடன் அமர்ந்திருந்தோம். கோவில் அர்ச்சகர்கள் கூறித்தான் நாங்கள் காணாமல் போயிருந்தோம் என்பதையே நாம் அறிந்தோம். எனக்கு ஒன்றுமே நினைவில் இல்லை. சௌகந்திகா குழப்பத்துடன் கூறினாள். சரி, தடாகத்தில் விழுந்தீர்கள் அல்லவா? உங்களது கால்களை இழுத்தது யார்? மனிதர்களா? இல்லை, ஜெகஜீவன் இழுத்தான். தெரியவில்லையே. முதலைகளாக இருந்தால் நாங்கள் மீண்டு வந்திருக்க மாட்டோம் அல்லவா? நாங்கள் மீண்டு வந்திருப்பதால் எங்களை இழுத்து நீரில் தள்ளிவிட்டது. மனிதர்களாகத்தான் இருந்திருக்க வேண்டும். சௌந்திகா கூற அவள் கூறுவதில் உள்ள உண்மையை உணர்ந்து கொண்டான் ஜெகஜீவன். இதை யார் செய்திருக்கக்கூடும் என்று நீ அனுமானிக்கின்றாய்? ஜெகஜீவன் கேட்டான். நம் அரசருக்கு ஆண் வாரிசு கிடையாது. குந்தலை இளவரசன் அமோகவர்ஷனை நம் இளவரசியார் மணந்து கொண்டால் நம் நாடு குந்தலர்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிடும் என்று அஞ்சுபவர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கலாம். ஒருவேளை இந்த திருமணம் நடைபெறுவதை தடுக்கவும் கூட மாதிரி செயல்களில் ஈடுபட்டிருக்கலாம் என்பது என்னுடைய அனுமானம். நீங்கள் என் அனுமானத்தை கேட்டதால் நான் இதை கூறுகின்றேன். ஆனால் என்ன நடந்தது என்பது குறித்து இன்னும் குழப்பத்தில்தான் நான் இருக்கின்றேன். நல்லது சௌகந்திகா, நீ இப்போதைக்கு உன் மனைக்கு செல்லலாம். ஆனால் நான் அழைக்கும் போதெல்லாம் நீ விசாரணைக்கு வர வேண்டி இருக்கும். ஜெகஜீவன் சொல்ல தலையசைத்தபடியே அங்கிருந்து அகன்றாள் சௌகந்திகா. ஒன்றும் புரியவில்லை தந்தையே. நானும் சௌகந்திகாவும் தடாகத்திற்குள் விழுந்தோம். மீண்டும் இன்று காலை அதே தடாகத்தில் அமர்ந்திருந்தோம். ஒரு மண்டலமாக நாங்கள் காணாமல் போயிருந்தோம் என்று நீங்கள் கூறுவது எனக்கு விந்தையாக உள்ளது. உஜ்வலா பிரமித்து போய் அமர்ந்திருந்தாள். எப்படியோ நல்லபடியாக நீ வந்து சேர்ந்து விட்டாய். இனி ஆலயத்திற்கு செல்வென்றாலும் காவலர்களுடன் செல், உதயலேகா கூறினாள். நீண்ட காலத்திற்கு பிறகு அரச குடும்பம் அன்று நிம்மதியுடன் உறங்கியது. காலையில் கதிரவனும் உதித்து விட்டான். தன் பள்ளியறை மஞ்சத்தில் உறங்கிக் கொண்டிருந்தாள் உஜ்வலா. அன்றாடம் சௌந்தர்யாதான் உறங்கிக் கொண்டிருக்கும் அவளை எழுப்பி காலை கடன்களை முடிப்பதற்கு உதவியாக இருப்பாள். இன்றும் உப்பரிகை சாளரத்தின் திரைகள் விளக்கப்பட்டு தாழிடப்பட்டிருந்த கதவுகள் திறக்கப்பட குளிர்ந்த காற்று அவள் பள்ளியறைக்குள் புகுந்து அவள் தேகத்தில் புத்துணர்வை வாரிக் கொட்டியது. சாளரத்தின் வழியாக தனது கிரணங்களை உள்ளே அனுப்பி உஜ்வலாவின் செந்தாமரை போன்ற முகத்தை வருடிவிட்டான் கதிரவன். அந்த சுகமான வெம்மை அவளது உறக்கத்தை நீக்க உஜ்வலா எழுந்து சாய்ந்து அமர்ந்தாள். கை கால்களை நீட்டி மடக்கி தேகத்தில் பதவியிருந்த சோம்பலை அடியோடு நீக்கினாள். சௌகந்திகா சாளரத்தின் ஓரம் இருந்த மலர் ஜாடியில் பழைய மலர்களை நீக்கி புதிய மலர்களை வரிசையில் அடுக்கிக் கொண்டிருந்த மகிபாலா என்கின்ற தோழி பணிவுடன் உஜ்வலாவை நோக்கினாள். நான் மகிபாலா இளவரசி, சௌந்திகா இல்லை. நீ ஏன் வந்தாய்? சௌகந்திகா எங்கே? உங்களுக்கு தகவல் தெரிய வாய்ப்பில்லை இளவரசி. இன்று காலை ஒரு துர்சம்பவம் நிகழ்ந்துவிட்டது. சௌகந்திகாவின் கணவன் சாம்பவன் இன்று காலை மரணமடைந்து விட்டான். அவனது பிரிவை தாங்க இயலாத சௌகந்திகா தன்னை தீயிட்டு கொண்டு பிராணத்தியாகம் செய்து கொண்டாள். அரண்மனையே அல்லோலக அல்லப்படுகிறது. மகிபாலா கூற உறைந்து போனாள் உஜ்வலா. உஜ்வலாவின் உயிர் தோழியான அவளுக்கு இத்தகைய சோகமா நிகழ வேண்டும்? அவளது கணவன் ஏன் திடீரென்று இறந்து போனான்? சாம்பவன் கட்டிலம் காலை ஆயிற்றே. கம்பீரமாகவும் காணப்படுபவன் தனது துடிப்பான செயல்பாடுகளினால் அரண்மனை அதிகாரிகளை கவர்ந்து பொக்கிஷ அறையின்
கணக்காளனாக உயர்ந்தவன். எதனால் அவனது திடீர் மரணம் சம்பவித்தது? ஒருவேளை ஒரு மண்டலம் பிரிந்திருந்த மனையாளின் மீது சந்தேகம் கொண்டு தன் உயிரை மார்த்து கொண்டானோ? சௌந்தியாவின் வாழ்க்கை இப்படியா முடிய வேண்டும்? மஞ்சத்தை விட்டு நீங்க தோன்றாமல் கல்லாய் சமைந்திருந்தாள் உஜ்வலா. மகிபாலா தான் அவளுக்கு நினைவுபடுத்தினாள். இளவரசி, சாம்பவன் சௌகந்திகா மரணம் குறித்து தங்களை விசாரிக்க தளபதியார் காத்திருக்கின்றார். நீங்கள் அவரை மன்னரின் அறையில் சந்திக்க வேண்டும் என்பது உத்தரவு. மகிபாலா கூற சோகத்துடன் எழுந்தாள் உஜ்வலா. நினைவுபடுத்திப்பார் உஜ்வலா, இந்த 48 தினங்களில் என்ன நடந்தது? நீங்கள் எங்கு வைக்கப்பட்டு இருந்தீர்கள்? உங்களை யாராவது கடத்திச் சென்றார்களா? சௌகந்தியாவின் மரணத்திற்கும் நீங்கள் கடத்தப்பட்டதற்கும் தொடர்பு இருக்கக்கூடும் என்று தளபதி சந்தேகிக்கிறார். ராஜநரேந்திரன் கூற தலையசைத்து மறுத்தாள் உஜ்வலா. அப்படி யாராவது எங்களை கடத்தி இருந்தால் அவர்களை நான் அடையாளம் கூறியிருக்க மாட்டேனா? தளபதி ஜெகஜீவன் இடைமறித்தான். இளவரசி, தங்கள் தோழி சௌகந்திகா எப்படிப்பட்டவள்? நம்பிக்கையானவளா? உஜ்வலாவிற்கு மெலிதாக கோபம் எழுந்தது. ஏன் இத்தகைய வினாவை எழுப்புகிறீர்கள்? சௌகந்திகா மிகவும் நல்லவள், என் நம்பிக்கைக்கு பாத்திரமானவள். அவளை சந்தேகிப்பது என்னையே சந்தேகிப்பது போல. சுள் என்று சொன்னாள் உஜ்வலா. அவள் நம்பிக்கையானவளாக இருக்கலாம் இளவரசி. ஆனால் அவளது கணவன் சாம்பவன் கஜானா கணக்காளன். ஒருவேளை கஜானாவை அவன் உதவியுடன் கொள்ளையடிக்க யாராவது முயன்று தகவல்களை தங்களிடம் தந்துவிடப் போகிறார்களோ என்கின்ற அச்சத்தில் அந்த தம்பதியரை கொன்றுவிட வாய்ப்புள்ளதல்லவா? நீங்கள் காணாமல் போன அந்த 48 நாட்களில் ஏதாவது முகழ் தங்கள் முன்பாக தோன்றுகின்றதா? தளபதி ஜெகஜீவன் விடாப்பிடியாக கேட்க உஜ்வலா கண்களை மூடி யோசிக்கத் துவங்கினாள். தாமரை தடாகத்துக்குள் விழுந்தது முதல் மீண்டும் அதே தடாக கரையில் தாமரை மலர்களுடன் அமர்ந்திருந்த வரையில் ஏதேனும் காட்சி தென்படுகிறதா என்று யோசித்தாள். அவளுக்கு மிஞ்சியது குழப்பம்தான். ஏமாற்றத்துடன் உதட்டை பிதுக்கினாள் உஜ்வலா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.